திராவிட தெலுங்கு தேசம் கட்சி இந்த கட்சியோட பெயர்லேயே சில முரண்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. நவீன தமிழ் தேசம் பேசுகின்றவர்கள் வந்து திராவிடம் வேறு பிறமொழி என்பது வேறுன்னு பேசுறாங்க. திராவிட தேசம் கட்சின்னு வச்சிருக்கலாம். எதற்காண்டி இவங்க திராவிட நாட்டுக்குள்ள தெலுங்கு தேசம் தனியா ஒன்று பேசல. இல்லை, திராவிட தேசத்துக்குள்ள வந்து மொழி தேசியத்தை முன்னெடுப்போம். அப்ப இங்க திராவிடம் ஒன்று அடிபட்டு போயிருது. திராவிடம் என்பது அடிப்படாதுங்க. திராவிடம் என்பது வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கான வந்து தாய் தாங்க. நாங்கள் படிப்பது தமிழ். இங்கே தமிழ் தேசியத்துக்கோ தமிழர்களுக்கோ நாங்கள் வந்து முரணானவர்கள் மாறானவர்கள் இல்லை. என்னுடைய நிலத்தில் ஒரு பிறமொழியாளர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அப்படிங்கும்போது அதை கொஸ்டின் பண்ணுறது அங்கே ஒரு நியாயமான பாயிண்ட் இருக்கு. இல்லை, நீங்கள் நியாயமானதாங்க. தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வந்து பிறமொழியாளர்களும் இங்கே டிஎன்பிசிக்குள்ள வரலாம்னு சொல்லி கதவை திறந்து விட்டவர்கள் யாரு? உங்க பச்சை தமிழர் எடப்பாடி. இந்த தேசத்தை ஆள்வதோ அரசியல் அதிகாரம் பெறுவதோ இது ஜனநாயகம். ஒரு பிறமொழியாளர் வந்து நான் ஆள்றது என்னுடைய ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்றது இது எப்படி ஏற்றுக்குவாங்க? தமிழ்நாடு என்பதால் தமிழர்களுக்கு மட்டுமே ஆன நாடா? தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆளுங்கள். அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் நாங்களும் ஆள்வோம். இது வந்து எதற்காக ஆந்திராவை தனித்து கேட்டார்? ஏங்க, அது வந்து மாநில சுயாட்சி உரிமை. நீங்க ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி உரிமை இருக்கு. நீங்க 83ல வந்து ஆந்திரா பிரிச்சு எடுத்துட்டு கொண்டு போனதுக்கு பிறகுதாங்க வந்து நமக்கு ஒரு மாநிலம் கிடைக்கும். அப்பனா ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குறதெல்லாம் முதல் பிரிவினைவாதின்னு எடுத்துக்கலாமா சார்? பிரிவினைவாதம் எடுத்துக்க கூடாதுங்க. இந்த மண்ணு எங்க கையில ஒரு நாளைக்கு சிக்கும். அன்னைக்கு தான் உங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பேசும்போது இது மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலா இல்லையா? அது கொள்ளைக்காரர்களை, களவாணிகளை, திருடர்களை, திருட்டு ஊழல் பண்றவங்கள தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர பிறமொழியாளர்கள் யாருமே சொல்லல. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க 40% தெலுங்கர்கள் நாங்க இருக்கிறோங்க. 40%? ஆமாங்க சார், சென்சஸ் படி 5%. தெலுங்கை மறந்த தெலுங்கர்களாக தமிழ்நாட்டில் நிறைய தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க. யாருடைய குற்றம் சார்? எந்த குற்றம்? என்னுடைய தாய்மொழி தெலுங்கு இல்ல தமிழ்னு சொல்றது யாருடைய? ஏன் தமிழர்கள் அந்த தமிழ் தலைவரை தேர்ந்தெடுக்கல? அதுதான் ஐடியாலஜிக்கல் ரீதியா இங்க பெரிய குழப்பம் நடந்துருச்சு. திராவிடம் அப்படிங்கிற ஒன்று மூலமா தமிழ் மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள். இப்போ வரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. திராவிடம் வந்து தமிழுக்கு எதிரானதல்ல. இல்ல, திராவிடக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இல்ல, அது உங்க கோட்பாடு இருக்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ekascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட தெலுங்கு தேச கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு முனி ஆறுமுகம் அவர்கள். சார் வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா சார்? நலம் தாங்க. திராவிட தெலுங்கு தேசம் கட்சி இந்த கட்சியோட பெயர்லேயே சில முரண்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. திராவிடம் வேறு தெலுங்கு தேசம் வேறு அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துங்க, திராவிடம் வேறு தெலுங்கு வேறு இல்லைங்க. அதாவது திராவிடம் வேறு தமிழ் வேறு இல்லை. திராவிடம் வேறு மலையாளம் வேறு இல்லை. திராவிடம் என்பது 5 மாநிலங்களை உள்ளிட்ட ஒரு நிலப்பரப்பு தாங்க. ஆனால் இப்போ என்னென்ன, நவீன தமிழ் தேசம் பேசுகின்றவர்கள் வந்து திராவிடம் வேறு பிறமொழி என்பது வேறுன்னு பேசுகிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்கள் இங்கே இருக்குதுங்க. அப்போது நீங்கள் வந்து ஹரியானாவோ பஞ்சாபியர்களோ மகாராஷ்டிரியர்களோ நம்ம வந்து திராவிடம்னு சொல்ல வரல. நீங்கள் இந்த 5 மாநிலங்கள் உள்ளிட்டு இருக்கிறவர்கள் வந்து திராவிட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடுங்க. அந்த திராவிட நிலப்பரப்புக்குள்ளே இருந்து நாங்கள் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தன்னுரிமை கேட்போம். எங்களுடைய கட்சியினுடைய வந்து முதன்மையான நோக்கமே வந்துங்க, மண்ணுரிமை காப்போம், தன்னுரிமை கேட்போம், மொழி உரிமை மீட்போம். இந்த 3 தத்துவங்களை முன்னெடுத்து தான் நாங்கள் ஒரு அரசியலமைப்பை கட்டி வச்சுருக்கோங்க. இப்போ என்னென்ன, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தெலுங்கர்கள் இங்கே 1953 மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாங்க. இப்போ 56 தான் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுங்க முழுமையாக. அந்த காலகட்டங்களில் இங்கே வந்து சென்னை மாகாணம் ஒன்றுபட்ட சென்னை மாகாணமாக இருக்கும்போது நீங்கள் வந்து 1931 ஒரு அரசாங்க கணக்கெடுப்பு நடக்குதுங்க. அப்போது வந்து ஒரு 40% தெலுங்கர்கள் இந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே இருக்காங்க. சார் அதான் குறுக்கீடு இருக்கு, மன்னிக்கணும். அதான் தெலுங்கு தேசம்னு வச்சிருக்கீங்க. திராவிடம் அப்படிங்கும்போது 5 மொழியில் சேர்ந்தது திராவிடம் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணோம்னா திராவிட தேசம் கட்சின்னு வச்சிருக்கலாம்ல. திராவிடர் கழகம் இருக்குது, அதனோடு இணைந்து பயணித்து இருக்கலாம்ல. எதற்காண்டி இவங்க திராவிட நாட்டுக்குள்ள தெலுங்கு தேசம் தனியாக ஒன்று பேசல? இல்லை, நீங்கள் அங்கதாங்க, நீங்கள் திராவிட தேசத்துக்குள்ளே வந்து மொழி தேசியத்தை முன்னெடுப்போம், தன்னுரிமை கொள்கை தாங்க.
அப்போ இங்கே திராவிடம் ஒன்று அடிபட்டு போயிருக்குறா சார்? இல்லை, நீங்கள் திராவிடம் என்பது அடிப்படாதுங்க. திராவிடம் என்பது வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கான வந்து தாய் தாங்க. நாங்கள் வந்து திராவிடத்துக்கு உட்பட்ட தெலுங்கு மொழி சார்ந்த மக்கள். அப்போ நீங்கள் வந்து திராவிடம் வேறு தெலுங்கு மொழி என்பது வந்து இதை எப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும்? இல்லை, திராவிடத்துக்கே பல டிஃபனிஷன் சொல்கிறாங்க. கால்டுவெல் ஒரு டிஃபனிஷன் சொல்கிறாரு. இல்லை, அவர் சொல்லும் போதே சொல்கிறாரு, நான் இது வந்து மனுஸ்மிருதியிலிருந்து தான் எடுத்தேன். ஆனால் மனுஸ்மிருதியில் பார்க்கும்போது அதுக்கு வேற டெஃபினிஷன் இருக்குது திராவிடர்கள் அப்படின்னா. மனுஸ்மிருதியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஆராய்ச்சி என்பதை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோங்க. அவர் தான் வந்துங்க மொழி ஆராய்ச்சி செஞ்சவர். ஆனால் இந்த சொல்லே நான் அங்கேருந்து தானே எடுத்தேன்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் அது இருக்கலாமுங்க. ஆனால் தற்கால ஆராய்ச்சியின்படி நீங்கள் வந்து கால்டுவெல்லுடைய முழுமையான ஆராய்ச்சியை வந்து மொழி சார்ந்த ஆராய்ச்சியை நாங்கள் வந்து ஏற்கிறோம். அதை சார்ந்து தான் வந்து நாங்கள் திராவிடம் என்ற அந்த கோட்பாட்டுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி வந்துங்க வாழ்கிறோங்க, இருக்குங்க. ஆனால் அதுக்குள்ளே என்னென்னா தற்கால அரசியல் என்பது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட காலத்தில் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், பிற மொழியாளர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் பிற மொழியாளர்கள்னா நீங்கள் இந்த 1956க்கு பிறகு வந்து குடிபெயர்ந்த மக்கள்லாம் இங்கே யாருமே இல்லைங்க. நாங்கள் தெலுங்கர்கள், கன்னடர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்படாததுக்கு முன்பிருந்தே இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி, இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். அப்போது நீங்கள் இந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா வந்தாங்க வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நோக்கி வந்து இடம் பெயர்றாங்க, குடிபெயர்றாங்க. இப்போ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்குள்ள இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து குடிபெயர்றவங்க அல்லது தொழில் ரீதியாக வந்து இங்கே வந்தவங்களெல்லாம் வந்து தமிழர்களாக கூட நாங்கள் ஏற்போம். ஆனால் இங்கே வந்து தெலுங்கர்கள் தான் எங்களுக்கு பிரதான. யாரு சொன்னாங்க சொல்றீங்க? இல்லை, பல்வேறு மேடைகள். இல்லை, நாம் தமிழச்சோட மேடைகள் அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் பேசினது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு விஷயம் பாருங்க, இதே வந்து நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்களே பேசியிருக்காரு. இல்லை, இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஆமாம் ஆமாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன். இல்லை, ஆதாரம் இருந்தால் நீங்கள். இல்லை, ஆதாரம் இருக்குங்க. நீங்கள் பல ஊடகங்கள்ல அது வெளியில் வட இந்தியர்லேருந்து வர்றவங்கள நாங்கள் ஏற்றுக்கிறோம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி எந்த இடத்துலையும் பேசினது கிடையாது. நீங்கள் சரி, ஏன் வட இந்தியர்கள் மேலே வந்து நீங்கள் வந்து பீகாரி வரான், ஒரிசாக்காரன் வரான், அசாமிக்காரன் வரான், இப்போ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து எதையும் பேசலையே. இல்லை, கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. வட இந்திய குடியிருப்புகளை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வட இந்தியர்கள் வந்து இங்கே வேலை வாய்ப்பு வந்து அதிகரித்து பறித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுது. நீங்கள் ஈரோடு கிழக்கில் கூட போட்டி போட்டீங்கல்ல, அங்கே கூட அதைத்தான் முதன்மையான பிரச்சாரமாக அவங்க வச்சிருந்தாங்க. ஈரோடு கிழக்கில் வந்து வட இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, தமிழர் நிலப்பரப்பு அங்கே இல்லைன்னு சொல்லி அதைத்தானே முக்கியமான பிரச்சாரமாக வச்சிருந்தாங்க. நீங்கள் வந்துங்க ஒரு மனித இனம் என்பது ஒரு தேசத்துக்குள்ளே வந்து வாழ்வியலுக்காக இடம் பெறுவதை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இப்போது நம்ம வந்து இங்குள்ள தமிழர்கள் பிரதேசங்களில் வந்து தொழில் ரீதியாக நம்ம பயணிக்கிறோங்களா இல்லையா? இன்றைக்கி வந்து நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாஃப்ட்வேரில் அதிகமாக வந்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்காரன் தான் இன்றைக்கி அங்கே பெரும்பான்மையாக வந்து மென்பொருள் பணியாற்றலாம். அப்படி இருக்கும்போது இதே வந்து தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களில் வந்து கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், பல்வேறு மாநிலங்களில் வந்து தொழில் ரீதியாக வந்து பயணிக்கிறீங்களா இல்லையா? இது தடுக்கல முடியாதுங்க. இப்போ தொழிலாளர் பரவுதல் அப்படின்னு காலங்காலமாக இருக்கக்கூடியது, அது யாராலையும் தடுக்க முடியும். இப்போ இது தடுக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாகவே வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து பூர்வக்குடி மக்களாக இருக்கு. இல்லை சார், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பூர்வக்குடி அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு வரீங்க. ஆனால் பல வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பிறமொழியாளர் குடியேற்றம் அப்படிங்கிறது 1333 பின்பு தான் இங்கே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துங்க இப்போ நாங்களே வந்து தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்துங்க 3 வகையான தெலுங்கர்களுங்க. இந்த 3 வகை என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த 13ஆம் ஆண்டுகளுக்கு வந்து விஜயநகர ஆட்சி காலங்களில் வந்து இடம்பெயர்ந்தவங்க ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முந்தைய பல்லவ பேரரசு காலங்கள் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்துங்க இங்கே தெலுங்கர்கள் இருந்தாங்க. நீங்கள் தஞ்சையில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சோழர்கள் இருக்கக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க தெலுங்கு சோழர்கள் இப்போ வரைக்கும் பல ஆய்வாளர்கள் வந்து ஏற்றுக்கல. இல்லை, நீங்கள் சில ஆய்வாளர் ஏற்றுக்கலைங்க. ஆனால் சில ஆய்வாளர்கள் வந்து அவங்க தெலுங்கு சோழர்கள்ன்றது தான் வந்து பல பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஆவணங்கள் கூட வந்து மற்றொரு விவாதத்தில் கூட அந்த ஆவணங்களோடு நான் உங்களுக்கு வந்து உங்கள் பார்வைக்கு வைக்க தயார். இப்போ என்னன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இங்கே நாங்கள் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இங்கே வாழ்கிறோங்க. நாங்கள் படிப்பது தமிழ், சரிங்களா? இங்கே தமிழ் தேசியத்துக்கோ தமிழர்களுக்கோ நாங்கள் வந்து முரணானவர்கள், மாறானவர்கள் இல்லை. ஓகே சார். இப்போது
எங்களை வந்து இந்த பிரித்தாளுகின்ற நவீன கலைப்பு தமிழ் தேசியம் எப்பொருந்து தொடங்குது? நீங்கள் இந்த 2010க்கு நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கினது இல்லைங்களா? அதுக்கு பிறகு ஒரு 4-5 ஆண்டுகள் கடந்து ஒரு 2014-15 இப்போ அந்த 2014 தேர்தலில் தான் வந்தங்க இந்த இனப்பிரிவுவாத கொள்கையை வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தேசத்தில் நிலவுது. ஆனால் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன ஒற்றுமை தான் பேசுகிறோம், யாரையும் நாங்கள் வந்து பிரித்து பேக்கல, அவங்க இங்கேருந்து போகணும்னு சொல்ல, நாங்கள் பல தெலுங்கர்களுக்கு பல பிறமொழியாளர்களுக்கு போட்டியிடுறதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருவோம், எங்கள் கட்சியில் முக்கியமான கொள்கை பரப்பு செயலாளர் தெலுங்கர் தான் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் அந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாஜக வந்துங்க இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தகம் மனுஸ்மிருதி அங்கே இந்த கோட்பாடுகள்லாம் வந்துங்க பிரதான வந்து கொள்கையை பின்பற்றக்கூடிய பாஜக கட்சி. அந்த பாஜகவில் சில இஸ்லாமியர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க சார். அப்போ இது எந்த வகையான கோட்பாடு? அது இருப்பாங்க எல்லா இடங்களில் பார்த்தீங்கன்னா சில தனிநபர்கள் அவங்களுடைய தனிநபருடைய பூர்த்திக்காக கொள்கைக்கு மாறான இடங்களில் பயணிப்பது இது இயல்பாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக நிறைய வந்தங்க பிணைப்பு இல்லாமல் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்தங்க சாதி மோதல்கள் இந்த பிரச்சனைகள் நாட்டில் நிலவுது. ஆனால் அதே பாட்டாளி மக்கள் கட்சியிலே தலித்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி ராவணன் போன்றவர்கள் அங்கே இருக்காங்களா இல்லையா? இது தனிநபர்கள் இருக்காங்க. பாஜகவில் சில இஸ்லாமியர்கள் இருப்பதோ, நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சில தெலுங்கர்கள் இருப்பதோ, இதெல்லாம் வந்துங்க ஒரே நிலை. நீங்கள் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொள்கை சுயமரியாதைக்கு தன்னுடைய வந்து இப்போ என்னென்னா என் தாய்மொழியை மறந்து என் தாய்மொழியை நான் துறந்து இன்னொரு இடத்தில் பயணிப்பது என்பது இது ஏற்புடையதாக இருக்குமா? இல்லை சார், தாய்மொழியை துறக்கலை அப்படிங்கும்போது நம்ம தெலுங்கர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோடு இங்கே வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், எந்த பிரச்சனை இல்லையான்னு கேட்குறேன். எங்கள் தெலுங்கர்கள் நாங்கள் வாங்குறதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை வந்து ஏன் ஏய்க்கிறாங்க, யார் ஏய்க்கிறாங்கன்னு சொன்னாங்கண்ணே. இப்போ நீங்கள் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த 50 ஆண்டு காலமாக தெலுங்கர்களோட ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, தமிழர்களோட ஆட்சி இங்கே இல்லை அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், பிறமொழியாளர்கள் தான் அதிகமாக இங்கே ஆட்சி இருங்க. இப்போ நீங்கள் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு காமராசர் என்ற ஒரு பச்சை தமிழர் ஒரு தமிழர் ஆண்டிருக்கார், தமிழ் இருந்தார் இல்லையா? இப்போ பேரறிஞர் அண்ணாவை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க? அவர் அண்ணா தமிழர் இல்லையா? சரி, இந்த கோட்பாடுங்க. சரி, அண்ணாவுக்கு பிறகு இங்கே பக்தவச்சலம் யார்? பக்தவச்சலம் நீங்கள் தமிழரை ஏற்க மாட்டீங்களா? சரி, உங்கள் பார்வையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாட்டில் வந்து தமிழர்கள் அல்லென்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அதுக்கு பிறகு குமாரசாமி ராஜா, இப்படி பல்வேறு தெலுங்கு அமைச்சர்கள் முதலமைச்சர்களாக இந்த நாட்டில் இருந்தாலும் இவர்களெல்லாம் தமிழர்களுக்கான ஆட்சியை தானே தந்தாங்க. எங்கேயாவது வந்து தெலுங்கர்களுக்கு வந்து தெலுங்கு மொழிக்கோ இல்லை தெலுங்கு தேசியத்தோ என்னைக்காவது அவங்க பேசப்பட்ட முதல்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை சார், இப்போ ஒரு ஆந்திராவில் போய்ட்டு ஒரு தமிழரால் முதல்வராக முடியல, கன்னடாவில் ஒரு தமிழரால் முதல்வராக முடியல, கேரளாவில் ஒரு முதல்வர் ஆகலை, ஏன் இந்தியாவுக்கே பிறகு ஒரு தமிழர் பிரதமர் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது என்னுடைய நிலத்தில் ஒரு பிறமொழியாளர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து அப்படிங்கும்போது அதை கொஸ்டின் பண்ணுறது அங்கே ஒரு நியாயமான பாயிண்ட் இருக்கு. இல்லை, நீங்கள் நியாயமானதுங்க. அதாவது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கைங்க. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் ஒருத்தர் வந்து ஏன் முதலமைச்சர் ஆகலை அப்படின்னு ஆந்திராவில் ஆகலைன்னு சொல்லி கேட்குறீங்களே. பல்வேறு சர்வதேச நாடுகளில் சில இப்போது அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் யார்? இந்திய குடி வம்சாவளியை சேர்ந்தவங்க, ஒரு தமிழர். அங்கே போயிட்டு அவங்க துணை ஜனாதிபதி ஆகலையா? நீங்கள் கனடா நாட்டில் இல்லை சார், ஒருத்தர் 2 பேர் ஒட்டு மொத்தம் 50 ஆண்டு காலம் போகுது. ஒருத்தர்ன்றதை விட ஒரு விஷயம் பாருங்கள், கனடாவினுடைய பிரதமராக இருந்தவர் யார்? தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் மலேசியா நாடுகளில் வந்து நீங்கள் அங்கே வந்து தமிழ் ஆட்சி மொழி இருக்குது, அங்கேயும் தமிழர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பயணிக்கிறாங்க. நீங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்துங்க இங்கே வந்து இந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எங்கே நீங்கள் வந்து திருத்தணி அதை தாண்டி ஒட்டி இருக்கக்கூடிய சித்தூர் போன்ற பகுதியில் வந்து அந்த மண்ணின் மைந்தர்கள் யார்? அந்த மண்ணின் மைந்தர்கள்னா தமிழர் என்று சொல்லக்கூடிய முதலியார் சமூகங்கள் சேர்ந்தவங்க அங்கே வந்துங்க பல 100 ஆண்டுகளாக பல 1000 ஆண்டுகளாக அங்கே அந்த மண்ணின் மைந்தர்களாக அவங்க அங்கே வந்து வசிக்கிறாங்க. அவங்க தெலுங்கு தேச கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்காங்க. இதே நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த ஊர் வந்து தருமபுரிங்க. எங்கள் பகுதியில் இருந்து அதாவது தொழில் ரீதியாக பிழைப்புக்காக இடம்பெயர்ந்தவங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு 70 ஆண்டுகளுக்கு முன்பு பயணித்தவங்க கர்நாடகாவில் குடியிருக்கக்கூடிய ஆட்கள்
அவங்களும் அங்கே வந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆயிருக்காங்க. அல்ல இங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா சார் பிற மொழியாளர்கள்? இல்லை இருக்காங்க. இப்போ நாங்கள் என்னன்றதுன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து தமிழர்களும் பல பேர் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இப்போது எடப்பாடி முதலமைச்சர் ஆகலையா? நீங்கள் எடப்பாடி வந்து நீங்கள் உங்கள் கூற்றுப்படி வந்து பச்சை தமிழராக இல்லையா? எடப்பாடி ஆட்சி காலகட்டங்களில் தானே இங்கே வந்து மொழி சார்ந்த உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டது. யாரால் பறிக்கப்பட்டது? மத்திய அரசு, பாஜக அரசால். நீங்கள் எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து பிறமொழியாளர்களும் இங்கே டிஎன்பிசிக்குள்ளே வரலாம்னு சொல்லி கதவை திறந்து விட்டவர்கள் யார்? உங்கள் பச்சை தமிழர் எடப்பாடி தான். அவங்களாம் இவங்கெல்லாம் குறை செய்திருக்காங்களோ அந்த குறையை அவங்க சுற்றி காமிக்கல. அதெல்லாம் வந்து கேட்கட்டுங்க. அது அரசியல் ஜனநாயகம் கேட்கட்டு. அதை நாங்கள் வந்து இந்த கருத்துக்களோட நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண் விடுதலைக்காக போராடிய தெலுங்கு சமூகங்கள் இன்னைக்கு வந்துங்க நாங்கள் வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கோ தமிழர்களுக்கோ மாறானவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டோம். அவங்களாம் அதை ஏற்றுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் செஞ்சீங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம், உங்களுடைய தியாகத்தை வந்து நாங்கள் மறுக்கலன்னுலாம் சொல்கிறாங்க. சரி அவங்க சரி இப்போ நீங்கள் சரி மறுக்கலன்னு சொல்கிறீங்க. பல மேடைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர்களுடைய கோட்பாடு நீங்கள் ஏன் வந்து இங்கே தெலுங்கர்களால் தான் இங்கே வந்து தமிழ் தேசியம் வந்து வென்றெடுக்க முடியலன்னு பல மேடைகளில் பேசியிருக்காருங்க. இதை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கர்களால் தான் வந்து தமிழ் தேசியமாக ஒரு தமிழனுக்கு தெலுங்கர்னு சொல்லியிருக்காரு, திராவிடர்கள் இல்லைங்க தெலுங்கர்கள்னு பேசுகிறாங்க. நீங்கள் திராவிடம் என்பது பேசிட்டங்க. நாங்கள் சொல்கிறது வந்துங்க திமுக அரசியலை வந்து இங்குள்ள தமிழ் தேசியவாதிகள் எவராக வேண்டுமென்னாலும் விமர்சனம் செய்யட்டுங்க. அதை எங்களுக்கு வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு தேசத்துக்குள்ள, ஒரு இந்திய தேசம், ஒரு மாநிலத்துக்குள்ளே வந்து ஒரு சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஒரு மொழி சார்ந்த மக்கள் மீது ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது, அவங்க மேலே வந்து ஒரு வன்மத்தை பேசுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை எந்த மாதிரியான வன்மத்தை கொட்டுறாங்க? இல்லை நான் ஒரு சந்தேகம் சார், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கு தேசத்துக்கான கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நாங்கள் தெலுங்கு தேச அரசியல் பண்ணுறேங்கிறீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் தெலுங்கு தேச அரசியல்? இல்லை அங்கே தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் தெலுங்கு தேச அரசியல்னு பார்த்தீங்கன்னா தன்னுரிமை அரசியல். தன்னுரிமை என்பது எல்லோருக்கும் தேவை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுபட்ட தெலுங்குக்குள்ளே பல்வேறு சாதி பிரிவுகள் இருக்குதுங்க. ஆனால் எங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கோட்பாடு என்பது என்னென்னா சாதி என்பது களையப்பட வேண்டும், மொழி என்பது காக்கப்பட வேண்டும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகின்ற பிற சாதி மக்களை மொழியால் ஒரு குடையின் கீழ் அரசியலால் அணி திரட்ட வேண்டும் என்பதுதாங்க எங்கள் கொள்கை நோக்கம். இப்போ இப்படி இருக்கிற சூழலில் நாங்கள் வந்து இந்த தேசத்தை ஆள்வதோ அரசியலில் அதிகாரம் பெறுவதோ இது ஜனநாயகங்க. இந்திய அரசு தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழர்களுக்கான பகுதி, தமிழருக்கான நிலப்பரப்பு. தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையாக ஆளுகிற பகுதியில் ஒரு பிற மொழியாளர் வந்து நான் ஆள்றது என்னுடைய ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்றது இது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் வந்துங்க குறுகல்வாத கோட்பாடு தத்துவம். எப்படி நான் வெளிப்படையாக ஒரு விஷயம் பாருங்க, தமிழ்நாடு என்பது எந்த ஆண்டுகளிலிருந்து தமிழ்நாடுன்னு வந்தது சொல்லுங்க நீங்க? சார் சங்க இலக்கியம் தமிழ்நாடுங்கிற பெயர் அண்ணா ஆட்சி காலகட்டங்கள்ல வந்துங்க தமிழ்நாடுன்னு பெயர் எல்லை பிரிக்கப்பட்டது சார். சங்க இலக்கியங்கள் தமிழ்நாடு. நீங்க சங்க இலக்கியங்கள் என்ன இருந்துங்க? வடவேங்கடம் முதல் தென்கமிழ் கூறும் தமிழ் கூறும் நல்லுலகம். சரி இப்போ நீங்க இது பாருங்க, இப்போ வடவேங்கடம் தென்குமரி 1000 தமிழ் உலகம்னு சொன்னா வடவேங்கம் எங்க இருக்கு? இங்க ஆந்திராக்குள்ள. அந்த வடவேங்கடத்துக்குள்ள தானே நாங்க தெலுங்கு மக்கள் வாழ்ந்தோங்க. வேற எங்கேயாவது வந்து வெளியே வந்துட்டுங்களா? இல்ல இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஆட்சியில இருக்கிறாங்க, தெலுங்கர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க, இல்ல திராவிடர்கள் ஆட்சியில இருக்கிறாங்கிறது பல பேரோட விமர்சனமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம் இங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கு? வந்து நாங்க ஆட்சி பண்ணுவது எங்களுக்கான வந்து தன்னுரிமை. ஆனால் இங்கே வந்து இது தன்னுரிமை அப்படிங்கிறது இப்போ தெலுங்கு தேசத்தில் தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி வச்சு தெலுங்கானாவை ஆட்சி பண்ணுறாங்க, அது உங்களுக்கான தன்னுரிமை, அது மொழி உரிமை. இங்கே வந்து எப்படி சாத்தியப்படும்? நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், இது தமிழ்நாடு என்பதால் இது தமிழர்களுக்கு மட்டுமே ஆன நாடா சார்? இது எப்படி ஒரு விஷயம் பாருங்கள், தமிழ்நாடு என்பதால் தமிழர்களுக்கான நாடு, ஆனால் தமிழர்களுக்கே அப்படின்னா தமிழன் மட்டும்தான் எனக்கு தான் இங்கே அதிகாரம், எனக்கு தான் இந்த மண், எனக்கு தான் இந்த தேசம் என்பது வந்து இது எப்படி ஏற்படும்? சார் நீங்கள் இந்திய இறையாண்மையே கேள்விக்குறியாக்குறீங்க. இந்தியா அப்படிங்கிறதுனாலே இது இந்தியர்களுக்கான நாடா அப்படின்னு கேட்குற மாதிரி. நாங்கள் என்ன
இந்திய இறையாண்மைக்கு ஒருபோதும் நாங்கள் வந்து மாறானவர்கள் அல்ல, எதிரானவர்கள் இல்லை. இங்கே இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசப்படக்கூடிய ஆட்கள் இப்போ நீங்கள் இங்கே தமிழ் தேசிய ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. இந்தியாவுக்குன்னு இந்தியர்கள் சொல்லி வேற்றுமையில் ஒற்றுமை கண்டாலும் 28 மாநிலம் 29 மாநிலங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து இது நான் ஆட்சி பண்ணுவேன் இந்தியா அப்படிங்கிறக்காண்டி இந்தியர்கள் வந்து ஆளணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து ஒரு தமிழன் வந்து அமெரிக்காவில் போய் ஆட்சி செய்யலாமா? அது ஏற்றுக்கிற முடியாது. அதை ஏற்கிறீங்களா? அந்தந்த நிலத்தில் அந்தந்த மக்கள் அந்தந்த உரிமைகளுக்காக போராடுறது தான் சார் தேச அரசியல். இல்லை, இன்னைக்கு எப்படி வந்துங்க ஒரு தமிழன் வந்து மற்ற ஒரு தேச நிலப்பரப்பில் போய் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெறுவது ஏற்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதே வந்துங்க இது அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரான கோட்பாடு. திறந்து விட்டுலாம் சார் உலக ஒரு விஷயம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பார்டரை வச்சுக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டுக்கு எல்லைகள் இருக்குல்ல. நீங்கள் தமிழ்நாட்டு எல்லை மாநில எல்லை. இந்த மாநிலத்துக்குள்ள பல்வேறு மொழி சார்ந்த மக்கள் பூர்வக்குடி மக்களாக வாழ்கிறாங்களா இல்லையா? இப்போ அந்த மக்களுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தில் வந்து எல்லோருக்கும் ஆள்வதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா, இல்லை அது வேணுமா வேணான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க. இது அடிப்படை உரிமை தானே, தமிழ்நாட்டை தமிழர் ஆளுங்கிறது அடிப்படை உரிமை. ஐயோ, நாங்கள் அந்த கருத்துக்கு மாறுபடவே இல்லைங்க. தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆளுங்கள், அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, ஆனால் நாங்களும் ஆள்வோம். சரி, இப்போ நீங்க தமிழ் தேசியவாதி ஆந்திரால போயிட்டு நான் தமிழர் அங்க ஆட்சி பண்ண முடியுமா? மலையாளத்துல போயிட்டு இப்பதான் ஒடிசாவில பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லி அங்க இருந்து அவரை இது பண்ணி அப்புறப்படுத்தி அனுப்புனாங்க. இல்ல, அது அந்த கருத்தவே வந்து நாங்க வந்து ஏற்கலைங்க. நீங்க பாண்டியன் ஒரு IAS அதிகாரி, அங்க இருக்கிற முதலமைச்சருடைய தனி செயலாளர் இருந்தவர். அங்க வந்து பாண்டியன் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவர் அந்த காலத்தில். அதனால தான் வந்து அங்கே ஒரு அரசியலில் வந்து அதுக்கான சூழல் அமைஞ்சதுங்க. நீ அங்குள்ள மக்கள் வந்து நீங்கள் இப்போ IAS பாண்டியனை எதிர்க்கிறாரு இல்லையா, அப்போ பாண்டியன் துணை வேற எதிர்ப்பாங்களா? இது வந்து எதற்காக ஆந்திராவை தனித்து கேட்டார் சார்? ஏங்க, அது வந்து மாநில சுயாட்சி உரிமை. நீங்கள் ஒன்று தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி உரிமை இருக்கு. நீங்கள் ஒன்று பாருங்க, இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் நாம் தமிழர்களுக்கும் இந்த புரிதல் வேண்டும். எத்தகைய புரிதல்னு கேளுங்க. பொட்டி ஸ்ரீராமுல் என்பவர் ஒருத்தர் வந்து பிறந்திருக்காவிட்டால் இங்கே வந்து மொழி வழி மாநிலம் பிறந்திருக்குமா என்பது தான் ஒரு கேள்விக்குறி. ஆனால் அவர் ஆந்திராவை மட்டும்தான் தனியாக கேட்டார். நீங்கள் அதுதாங்க ஒரு விஷயங்க. ஒன்றுபட்ட சென்னை மாகாணமாக இருக்கும்போது அவரை வந்து ஆந்திராவை தான் பிரித்து கேட்டார். அவர் ஆந்திராவை பிரித்து கேட்டதுனால தான் வந்துங்க நமக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று கிடைச்சது. தமிழ் தலைவர்கள் பல பேர் பேசிட்டாங்க சார். மறைமலை அடிகள் பேசியிருக்காரு, மாப்போசி பேசியிருக்காரு, எத்தனையோ பேர் ஆதித்யநாத். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்க, இப்போ இந்திய சுதந்திர விடுதலைக்கு ஏறத்தாழ வந்துங்க ஒரு 100 ஆண்டு கால கட்ட போராட்டங்கள். நீங்கள் மன்னராட்சிகளில் பாளையத்தரசர்களிலிருந்து நீங்கள் இந்த 200 ஆண்டு கட்ட இடைவெளியில் பல்வேறு தேசிய தலைவர்கள் வந்து சுதந்திர விடுதலைக்காக போராடி இருக்கான், அது மறுக்கலை. ஆனால் இறுதியாக யாரை சொல்லுவாங்க? இந்தியாவின் சுதந்திர தந்தைன்னு சொன்னால் காந்தியடிகள் தான் பேசப்படுறாங்க, கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி வந்து நாங்கள் என்ன சொல்கிறோங்கன்னா, மொழி வழி ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தில் வந்து நம்ம ஆந்திராவுக்காக அவர் உரிமை கோரியிருந்தாலும் ஒரு மாநில உரிமைக்காக பேசினாரா இல்லையா? அப்போது அந்த 53 வந்து ஆந்திரா பிரித்து எடுத்துகிட்டு கொண்டு போனதுக்கு பிறகு தாங்க வந்து நமக்கு ஒரு மாநிலம் கிடைச்சிது. அப்போனா ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குறதெல்லாம் முதல் பிரிவினைவாதின்னு எடுத்துக்கலாமா சார்? பிரிவினைவாதம்லாம் எடுத்துக்கூடாதுங்க. இந்தியாவிலிருந்து தனி மாநிலமாக பிரித்து ஒரு விஷயம் பாருங்க, ஒரு விஷயம். அப்போது தன்னுரிமை பேசுகின்றவர்கள் எல்லாரும் வந்து இங்க பிரிவினைவாதமா? உங்களுடைய வாதத்தின்படி அப்படித்தான். எங்க வாதத்தின் அப்ப நீங்க வந்து ஆந்திராவே ஆந்திரர்கள் ஆளணும்னு பொட்டி ஸ்ரீராமுல் சொன்னார் சார். அப்பனா அது பிரிவினைவாதம் தானே? ஒரு விஷயம் பாருங்க, பொட்டி ஸ்ரீராமுல் எங்கேயுமே வந்து ஆந்திராவை ஆந்திரர்கள் தான் ஆளணும்னெல்லாம் சொல்லலைங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒன்றுபட்ட சென்னை மாகாணம் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஆந்திரா இது ஒன்றுபட்டு இருந்துச்சுங்க, மற்ற கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் இருந்ததுங்க. அப்போ இதில் அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து நிர்வாக ரீதியாக மொழி உரிமை வேணும்னு மொழி உரிமைக்காக ஒருத்தர் வந்து போராடுறாருன்னா அவரை வந்து பிரிவினைவாதன் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அப்போனா சீமான் அவர்களை பிரிவினைவாதின்னு சொல்றது அப்படித்தானே? நாங்கள் ஒரு விஷயம் பாருங்க, சீமான் பேசுகின்ற தமிழ் தேசியம் என்பது வந்து பிற மொழியாளர்களை இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வக்குடிய மக்களை நீங்கள் வந்து வேற்று மொழியை சார்ந்தவர்கள் இல்லை, அவங்க எங்கேயுமே ஒதுக்கலையே. ஐயோ, நீங்கள் பாருங்கள், பல மேடைகளில் வந்து இவங்கெல்லாம் வந்து வேற்று மொழியை சார்ந்தவர்கள் இதை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் பல தொலைக்காட்சிகள் நீங்கள் அதை பார்க்கலாம்.
இது எந்த வகையான கோட்பாடு? இல்லை, இப்போ நான் வந்து ஓப்பனாக கேட்குறேன், சீமான் அவர்கள் எந்த மேடையாக டிக்ளேர் பண்ணியிருக்காரா நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ இந்த நாட்டை விட்டு போயிடணும், தமிழ்நாட்டை விட்டு வெளியே நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி எங்கேயா டிக்ளேர் பண்ணியிருக்காரு? ஒரு விஷயம் பாருங்க, இது சில மேடைகளில் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார், ஆதாரம் இல்லை இல்லை, நான் வேணா ஆதாரத்தோடு கூட உங்களை மீண்டும் சந்தித்து விவாதிக்க தயார். என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எப்படின்னா, எங்களுக்கு இந்த 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 மண்ணு எங்கள் கையில் ஒரு நாளைக்கு சிக்கும், அன்னைக்கு தான் உங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பேசும்போது இது மறைமுகமான ஒரு அச்சுறுத்தலா இல்லையா? அதிகாரம் என் கையில் கிடைச்சா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்ற, இது மறைமுகமான. அவர் எதற்காண்டி அப்படி பேசியிருந்தாருன்னா, அந்த காணொலி நானும் பார்த்தேன்னா, என் மண் வளம் மனித வளம் எல்லாம் வந்து இங்கே களவாடப்பட்டு இருக்கு, அதிகாரம் என் கையில் சிக்கும் போது நீங்க எல்லாம் செத்தீங்கடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்த ஒரு விஷயம். அதை கொள்ளைக்காரர்களை, களவாணிகளை, திருடர்களை, திருட்டு ஊழல் பண்றவங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு, தவிர பிற மொழியாளர்கள் யாருமே சொல்லல. தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கு வந்து செகண்ட் லாங்குவேஜா நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு. ஆமாங்க. எதன் அடிப்படையில் சார் அப்படி பேசி? ஒரு விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்கு அடுத்ததாக வந்து இரண்டாவது ஆட்சி மொழியாக தெலுங்கை அறிவிக்க வேணும்னு நாங்கள் தொடர்ந்து கேட்குறோங்க. இது என்னன்னா, எங்களுடைய தன்னுரிமை, மாநிலத்துக்கு உள்ள தமிழை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் தமிழுக்கு அடுத்தபடியாக வந்து தெலுங்கு இரண்டாவது ஆட்சி மொழியாக நாங்கள் வந்து அறிவிக்கிறோன்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நாங்கள் 40% தெலுங்கர்கள் நாங்கள் இருக்கிறோங்க. 40%? ஆமாங்க சார், சென்சஸ் படி 5%. ஒரு விஷயம் பாருங்க, 1931 கணக்கெடுப்பின் படிக்கான சென்சஸ் நானும் ஆதாரங்களோடு உங்ககிட்ட வந்து சமர்ப்பிக்க தயார். இப்போ ஏன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு தெலுங்கர்களாகிய நாங்கள் தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இங்கே வந்து வாழ்ந்துன்னு வரதுனால நாங்கள் வந்து மொழியே வந்து தெலுங்கை மறந்த தெலுங்கர்களாக தமிழ்நாட்டில் நிறைய தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்போது சாதியில் பார்த்திங்கன்னா நாயுடு சமூகன்னு இருப்பான், ரெட்டியார் சமூகன்னு இருப்பான், போயர் சமூகன்னு இருப்பான். இப்படி வந்து 46 தெலுங்கு சாதிகள் தமிழ்நாட்டுக்குள் இருக்காங்க. இந்த 46 சாதிகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சாதிகள். ஆனால் இன்னைக்கு ஏன் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்தங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கை தெரியாத தமிழர்களாக ஆகிட்டாங்க. சரியா? அதை நாங்கள் வந்து எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லைங்க. ஆனால் இப்போ என்னன்னா, நவீன காலமாக வந்து இந்த மொழி சார்ந்த மக்களை, எங்கள் தெலுங்குகளை வந்து புறந்தள்ளி பேசுவது. ஆனால் சென்சஸ் 2011 படி மொத்தம் தமிழ்நாட்டில் தெலுங்கர்களோட எண்ணிக்கை 5.87% சார். அது கன்னடாவோட எண்ணிக்கை வந்து 1.78, மலையாளம் 1% இருக்கிறாங்க. இது 2011 வந்து சென்சஸோட அடிப்படையில். இதுக்கு நாங்கள் 1931 தான் சொல்றீங்க. நான் ஒன்று சொல்றேங்க, இது கேளுங்க. இதே நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு வழக்கறிஞர் இல்லை, இது அரசு இல்லை அரசு இருக்கட்டுங்க. நான் முன்னுதாரணமாக சொல்கிறேங்க. அப்போது என்னென்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 5 ஆண்டு காலமாக ஒரு மொழி சார்ந்த மக்கள் இங்கே நிரந்தர குடியிருப்பு வாசிகளாக இருந்தாங்களன்னா அவர்களை தமிழர் என்ற வரையறுக்கு கொண்டு வருவதாக வந்து இங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் தாங்க வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தெலுங்கர்கள் இன்னைக்கு படிப்படியாக வந்து தமிழர்களாக மாறிட்டுங்க. அது எப்படி சார் சாத்தியப்படும்? 40% தெலுங்கர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, எப்படி படிப்படியாக அவர்கள் வந்து தமிழர்கள் ஆகிருப்பாங்க? இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோங்கன்னா, நீங்கள் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துவது ஒரு பக்கம் இருந்தால் கூட நாங்கள் வந்து குடிவாரியான வந்து மொழிவாரியான மக்களை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க சார். 2011 அதுதாங்க. நீங்கள் ஒரு இந்த கணக்கெடுப்பு எந்த அரசாங்கம் எடுத்தது? 2011 எடுத்தார். எந்த அரசாங்கம் எடுத்தது? மத்திய அரசு எடுத்ததா? மத்திய அரசு மாநில அரசு. ஒரு விஷயம் பாருங்க, இதுதான் என்னென்ன, மாநில அரசனுடைய வந்து சில கணக்கெடுப்புகள் தாங்க வந்துங்க மத்திய அரசு பார்வைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது ஒன்று. இப்போ நாங்கள் அதை தான் சொல்கிறோங்க, நீ எங்களை வந்து 7% சொல்லக்கூடிய தெலுங்குகள்னு பார்த்தீங்கன்னா 80 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நாங்கள் 40% இருந்தோங்க. அது எப்படி சார் குறைய முடியும்? அதுதாங்க அதிகரிச்சுட்டு தானே சார். அதுதாங்க ஒரு கோட்பாடு சொல்லுங்க. நிறைய பேர் இப்போ ஒரு விஷயங்க, தஞ்சாவூர் பகுதியில், திருவாரூர் பகுதியில் நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தெலுங்கு சமூகங்களே நிறைய பேர் வந்து நாங்கள் தெலுங்கர்கள் அல்ல, ஆனால் நான் வந்து செட்டியார், நான் ரெட்டியார், நான் நாயுடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து தமிழர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், இப்போ நாங்களே கூட
உங்களுடைய தாய்மொழி என்னன்னு சொல்லி கேட்கும்போது தமிழர்கள்னு தான் சொல்கிறாங்க, தெலுங்குன்னு பட்டியல. இப்போ இந்த யாருடைய குற்றம் சார்? எந்த குற்றம்? என்னுடைய தாய்மொழி தெலுங்கு இல்லை தமிழ்னு சொல்றது யாருடைய குற்றம்? இல்லை, எந்த குற்றம் என்பதை விடுங்க. இது இப்போ என்னன்னா தமிழர்கள் என்ற ஒற்றையடலத்தோடு இங்கே நாங்கள் வாழ்ந்தங்களா இல்லையா? அப்போ நீங்கள் தமிழர் தேசம் தமிழ் தேசிய அரசியல் தானே நீங்கள் பேசுறீங்க. நீங்க எப்படி தெலுங்கு தேசிய அரசியல்? இல்லைங்க, இந்த மண்ணில் இந்த மாநிலத்தில் இந்தியாவுக்குள்ள திராவிட நிலப்பரப்புக்குள்ள நாங்கள் வந்து தெலுங்கு தேசிய அரசியலை பேசுவது தன்னுரிமை என்பது தான். இதில் வந்து தமிழர்களுக்கோ தமிழ் ஆல்ரெடி உரிமைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தெலுங்கு மீடியம் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்பவே ரன்ல இருக்கு. ஒரு விஷயம் பாருங்க, நீங்க இந்த மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட 1956 காலகட்டங்களில் சென்னை தொடங்கி அப்படியே வந்தங்க வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தங்க 1400க்கு மேற்பட்ட தெலுங்கு அரசு ஆரம்ப பள்ளிகள் இருந்துச்சு. இப்போ படிப்படியாக என்னாச்சு, இன்றைக்கி 1400 தெலுங்கு பள்ளிகளாக இருந்த பள்ளி இன்றைக்கி வந்துங்க ஒரு 200 பள்ளி கூட இருக்காது. அப்போ மீதி 1400 பள்ளிகள் எங்கே போச்சு? இந்த பள்ளிகள் எல்லாம் நீங்கள் எப்படி வந்து இங்கே வந்து எல்லோரும் வந்து 40% இந்த தெலுங்கர்கள் இன்றைக்கி வந்து 8% நீங்கள் வந்து பட்டியலில் கணக்கா அரசு நாங்கள் சொல்கிறது எப்படி அரசு காட்டப்படுகிறதோ அதே மாதிரி தான் வந்தங்க 1400 பள்ளிகளில் வந்து இன்றைக்கி வந்தங்க 200 பள்ளி கூட தமிழ்நாட்டில் இல்லை. முழுக்க இந்த அரசு மூடிடுச்சிங்க. அதே மாதிரி வந்து ஆந்திரா எல்லை பகுதி எங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் திருத்தணி, குப்பம், நீங்கள் சித்தூர், இந்த பகுதியில் இன்றைக்கி வந்தங்க தமிழ் வழி பள்ளியில் அங்கேயும் இருக்குது. அந்த அரசாங்கம் அதை நடத்துது. இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா நீங்கள் 1000 தெலுங்கு பள்ளிகளை வந்து இங்கே வந்து இல்லாமல் ஆக்கப்படும் போது இங்கே எந்த தெலுங்கர்கள் வந்து போது நம்ம ஏன் தெலுங்கு பள்ளிகளை கேட்க? அதுதாங்க இப்போ என்ன விஷயம் பண்ணால் நாங்கள் வந்து தெலுங்கர்கள் என்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்ற ஒற்றை கோட்பாட்டோடு இங்கே வந்து நாங்கள் வந்து வாழ்கிறோங்க. அப்போ ஏன் தெலுங்கு பள்ளி சார்? நீங்கள் இன்றைக்கி வந்து எங்களை பிரித்து ஆளுகின்ற ஒரு அரசியல் சூழல் நிலவுது இந்த நாட்டில். தமிழர் இந்த தெலுங்கர்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து யாரை தெலுங்குன்னு சொல்கிறீங்க? ஒரு வரைமுறைப்படுத்துங்க. தமிழ்நாட்டுக்குள்ள யார் தெலுங்கர்கள்? இல்லை சார், அவங்க தெலுங்கர்கள் யாருன்னு அவங்க வரைமுறைப்படுத்தலாம். ஆனால் தமிழர்கள் யாருன்னா வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் வீட்டு மொழியாகவும் யாரை தமிழை கொண்டிருக்கிறாங்க அவங்களாம் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வைக்கிறாங்க. இதே தாங்க எப்படின்னா இந்த வாய்மொழியாக வீட்டு மொழியாக ஏற்கனவே பல தெலுங்கர்கள் இருந்தவங்கெல்லாம் வந்தங்க தமிழர்களாகவே மாறிட்டாங்க. இப்போ வீட்டிலே அவங்க தெலுங்கு பேசுறது இல்லை. நிறைய பேருக்கு தெலுங்கே தெரியாதுங்க. இது யாரோடைய குற்றம் சார்? தாய்மொழியை மறந்து இது யாரோட குற்றம்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய குற்றம் சார். அவங்களுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாய்மொழியை கடந்தாங்க யாருடைய குற்றம்? நாங்கள் 40% தெலுங்கர்கள் இந்த தேசத்தில் இருந்தங்க. இப்போ இந்தியா முழுக்க சார்? இந்தியா முழுக்க 40% இல்லைங்க. நான் சொல்றது வந்து இந்தியாவில் வந்து இந்திக்கு அடுத்தபடியாக 2வது பேசுகின்ற பெரும்பான்மை சமூகங்கள் தெலுங்கர்கள். நீங்கள் இந்தியா முழுக்க அப்போ இந்தியாவிலே 2வது அஃபிஷியல் லாங்குவேஜாக தெலுங்கு கேட்கலாம் சார்? அந்த கோட்பாடை நாங்கள் முன்னெடுக்கிறோங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுங்க ஒரு விஷயங்க. இப்போ என்னென்ன, இப்போ தெலுங்கானா என்பது வந்து எங்கள் மொழி சார்ந்த மாநிலம்னு வச்சுக்கோங்க. அங்கே 2வது மொழி வந்து உருது கொடுத்ததுனால நாங்கள் எதுக்கவே இல்லையே. தேவை எல்லோருக்கும் அவர்களுடைய தாய்மொழி என்பது தேவையா இல்லையா? தேவை என்பது கருத்தோடு தான் நாங்கள் ஏற்கனவே. இங்கேயும் சில பள்ளிகள் இயங்கிட்டு தானே இருக்குது. இல்லை, நீங்கள் இங்கே பள்ளிகள் இருக்குங்க. நீங்கள் படிப்படியாக ஒரு விஷயம் பாருங்க. இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே ஆங்கிலம் இருக்குது, தமிழ் இருக்குது, அரசு ஆணைய தமிழே வெளியாகுது, ஆங்கிலத்தில் வெளியாகுது, வங்கிகளில் காசோலையே ஆங்கிலத்திலே இருக்குது, தமிழே இருக்குது. 3வது மொழி ஏன் தேவைப்படுது? இப்போ உங்களுக்கு ஒருவேளை தமிழ் தெரியல, எனக்கு ஆங்கிலம் தெரியாட்டா உங்களுடைய தாய்மொழி தெலுங்கில் கேட்கலாம். அப்படி உங்களுக்கு தமிழும் தெரியுது ஆங்கிலமும் தெரியும் போது நம்ம ஏன் தெலுங்கில் கேட்கலாம்? நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், நாங்கள் வந்து 3வது மொழியை வந்து நாங்கள் வந்து ஏற்கலன்றது அடுத்துக்கிட்ட விஷயம். எங்களுக்கு வந்து முதன்மையான கோரிக்கை என்பது தமிழ்நாட்டில் 2வதாக தெலுங்கு மொழியை அபிஷியல் லாங்குவேஜ் எப்படி சார் சாத்தியப்படுத்த? நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ இருங்க, பல்வேறு இந்தியாவுக்குள்ள பல மாநிலங்களில் வந்து 2வது ஆட்சி மொழியாக வந்து அந்தந்த மாநிலங்களில் 2வது ஆட்சி மொழியாக பல மொழிகளை வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் கேட்குறத நீங்கள் ஏன் ஏற்க மாட்டோம்? நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். இப்போ ஆந்திராவில் எடுத்துக்காங்க, தெலுங்கு ஆங்கிலம் வச்சுருக்காங்க. அஸ்ஸாமில் எடுத்துக்காங்க, அஸ்ஸாம் மாநிலத்தில் அசாமி வந்து முதன்மை. 2வது ஆட்சி மொழியாக அங்கே வந்து பெங்காலியை வச்சுருக்கான்.
அடுத்தபடியாக போடோன்ற ஒரு மொழியை வச்சிருக்கான். நீங்கள் பீகார் அதான் விகிதாச்சாரம் அடிப்படை இருக்குல்ல சார். நீங்கள் ஒருவேளை 40% தெலுங்கர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நீங்கள் கேட்கலாம். இப்போ வரைக்கும் 5% தெலுங்கர்கள் தான் இருக்கிறீங்க. நாங்கள் அதுதாங்க சொல்கிறேங்க. நாங்கள் 5%ங்கிறவங்களோ 40% இருக்கிறன்றதெல்லாம் முழுமையாக வந்து எங்களை வந்து மொழி வாரியான கணக்கெடுப்பு முதன்மை நடத்த வேண்டும் என்பதுதாங்க தேவை. இங்கே வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது வந்து நாங்கள் ஏற்கலை. இல்லை சார், பிரதிநிதித்துவ அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு முதன்மையாக தேவைப்படுது. இல்லை ஒரு விஷயம் பாருங்க, அதாவது இடஒதுக்கீடு என்பது தேவை, அதை நாங்கள் ஏற்கிறோங்க, சரியா? ஆனால் இந்த இடஒதுக்கீடு வந்து இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பல தேசங்களில் வந்து இந்த இடஒதுக்கீடு யார் யாருக்கு இருக்குது? ஏழைக்கும் பணக்காரனை விட ஏழைக்கு தான் இடஒதுக்கீடு. அங்கே வந்து ஏழை பணக்காரன் என்ற கோட்பாடை தான் வந்துங்க வரையறை வச்சிருக்கான். ஆனால் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ சாதியின் அடிப்படையில் தான் பிரிவினவாதம் இருந்துச்சு, சாதியின் அடிப்படையில் தான் ஏற்றத்தாழ்வும் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இல்லை அதை நாங்கள் இல்லை மற்ற நாடுகளில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தின் அப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த சாதியால் தான் ஏற்றத்தாழ்வு இந்த தேசத்தில் நிலவுதுன்னு சொன்னால் நீங்கள் அரசே மீண்டும் மீண்டும் சாதி கணக்கெடுப்பு நடத்தினா எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு வந்து கலைக்க முடியும்? அதுதான் எத்தனை மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா தான் பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான மக்கள் தமிழர்கள்னு சொல்லியிருந்தா ஏன் தமிழர்கள் அந்த தமிழ் தலைவரை தேர்ந்தெடுக்கலை? அதுதான் ஐடியாலஜிக்கல் ரீதியாக இங்கே பெரிய குழப்பம் நடந்துருச்சு. திராவிடம் அப்படிங்கிற ஒன்று மூலமாக தமிழ் மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள், இப்போ வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் கோட்பாடு. இல்லை நீங்கள் ஒன்று பாருங்கள், இந்த இப்போ நாங்கள் வந்து திராவிடம் வந்து தமிழுக்கு எதிரானதெல்லாம் இல்லைங்க. இல்லை திராவிடக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. இல்லை அது உங்கள் கோட்பாடு இருக்கலாம். இல்லை வரலாற்று ரீதியாக பல தரவுகள் கொடுக்குறாங்க. திராவிடம் அப்படிங்கிற மனுஸ்மிருதியிலிருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது, தமிழ் இங்கே தனிச்சு இயங்கப்பட்டது. திராவிடத்துக்கு பல விளக்கங்களை பெரியார் முதற்கொண்டு கொடுத்துருக்காரு. விஷயம் பாருங்கள், இங்குள்ள தமிழ் தேசியம், நீங்கள் தமிழ் தேசியம்னா சீமான் வகைராக்கள் நீங்கள் வந்து மனுஸ்மிருதியிலிருந்து வந்த கோட்பாடுகளை நீங்கள் திராவிடம் எங்கேருந்து வந்தது சார்? என்னங்க திராவிடம்ங்கிற சொல் எங்கேருந்து? நீங்கள் திராவிடம் என்பதை பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தினுடைய நிலப்பரப்பு. இப்போ இருங்க சார், திராவிடம் நிலப்பரப்பா, கருத்தியலா, கொள்கையா, இனமா, மொழியா? நீங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுங்க திராவிடம். இல்லை ஒரு பொருள் நிலமாவும் இருக்க முடியும், கருத்தியல் ரீதியாகவும் இருக்க முடியும், கொள்கையாகவும் இருக்க முடியும். திராவிடம் என்பது மொழி இல்லைங்க, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. இந்த திராவிடம் அது இனம் கிடையாது. எதுங்க திராவிடம் என்பது இனம் கிடையாது. இல்ல இனம் தாங்க. நிலப்பரப்புங்கிறீங்க, இனம் ஏங்க? நான் ஒன்று சொல்றேங்க, ஒரு தந்தை தான், தந்தைக்கு பெற்ற பிள்ளைகள் 4 பேர் இருப்பாங்க இல்லையா? தந்தை என்பது ஒருத்தர் தாங்க. அதனால நீங்க திராவிடம் எங்க கருத்தியல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம் என்பது வந்து நீங்க வந்து நிலப்பரப்புக்கான அடையாளமும் கூட நீங்க வச்சுக்கலாம். இல்லை மொழி சார்ந்த வந்து நீங்கள் மொழி சார்ந்தன்னா நீங்கள் வந்து திராவிடத்துக்கு உள்ளடக்கிய தமிழ், தெலுங்கு, மலையாளம் இது உள்ளடக்கிய மொழி தான் திராவிட மொழி என்பது. நீங்கள் அதனை கால்டுவெல் ஆராய்ச்சி சார் ஒரு லாஸ்ட் ஒன் அப்போ கால்டுவெல் ஆராய்ச்சி நீங்கள் மறுக்கிறீங்களா சார்? லாஸ்ட் ஒரு கொஸ்டின், அதாவது திராவிடம் அப்படிங்கிறதோட மொழி என்னது சார்? எழுத்து உருவம் இல்லை பேச்சு வழக்கில் திராவிடத்திற்கான மொழி என்னதான் இருந்துச்சு? இல்லை நீங்கள் வந்து திராவிடத்துக்கான மொழி என்பதுன்னா இப்போ தெலுங்கு எங்கேருந்து வந்தது? தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பிறந்தது தெலுங்கு. அப்போ சமஸ்கிருதம் எங்கிருந்து வந்தது? சமஸ்கிருதம் தனித்த மொழி சார். தனித்த மொழி இருந்தது இல்லைங்க. நீங்கள் திராவிடம் என்பது நாங்கள் திராவிடம் என்பது ஒரு கூட்டு குடும்பங்க. இப்போது பெரும்பான்மையான சமூகத்தை வந்து ஒரு சிறுபான்மை ஆளுதுன்னு சொன்னால் எப்படி ஆள முடியும்னு சொல்லுங்கள். எப்படி ஆள முடியும்? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்குறீங்களே நாங்கள் ஆண்டா என்ன பிரச்சனை? ஏங்க ஒரு விஷயம் பாருங்கள், இப்போது அமெரிக்கா இருக்குது. இப்போ தமிழர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டை ஆண்டா என்ன சார் பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை என்பதே நாங்கள் இல்லைங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் தானே நிறைய பேர் ஆண்டு இருக்காங்க. யார்? காமராசர் ஆண்டு சார். காமராசர் ஒருத்தர் காமிக்கிறீங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழர்களே இல்லைங்கிறாங்க. இப்போ தமிழர்கள் தெலுங்கர்கள் சகோதரத்துவமாக இருக்கிற சகோதரர்களா இல்லையா? அப்போ யார் இதை வேறுபடுத்துகிறாங்க? இப்போது நீங்கள் நவீனமாக வந்து நாம தமிழர் கட்சியால் வந்து கட்டமைக்கப்படுகின்ற தமிழ் தேசியம்தான் வந்து பிறமொழியாளர்கள் இவர்களெல்லாம் தமிழர்கள் அல்லன்னு சொல்லி பேசக்கூடிய இங்கே வந்து குறுகல்வாத அரசியல் கால சூழல் நிலவுதா இல்லையா? இந்த காலகட்டத்தில் தான் வந்து நாங்கள் வந்து தன்னுரிமைக்க பேசுவது ஒரு நோக்கம் மட்டும் இல்லைங்க, எங்களுக்கான வந்து ஒரு சுய பாதுகாப்பு அரசியல் என்பது தேவை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுகவில் பல்வேறு தெலுங்கர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர்களெல்லாம் தெலுங்குக்கு செய்த தொண்டு என்ன? சரி, நீங்கள் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்கள் கூற்றுப்படி வந்து நீங்கள் அவரை மட்டும் சொல்ல பல பேர் நாங்கள் சொல்ல பல பேர் சொல்கிறாங்க. இல்லை என்றைக்குமே அவங்க வந்துங்க, அவங்க என்னைக்காவது நாங்கள் தெலுங்கர்கள்னு ஏற்றிருக்காங்களா? அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? ஏற்றிருக்காங்க, அவங்க தமிழர்கள்ன்றாங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் எப்படி வந்து அவங்க தமிழர்கள் கூட சொல்ல, அவங்க திராவிடர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை தமிழர்கள்னு சொல்கிறாங்க.
பல மேடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு, நான் தமிழர்னு சொல்லியிருக்காரு. பேரறிஞர் அண்ணா இன்றைக்கி முதலமைச்சர் கூட நான் தமிழர்ன்றீங்க. இப்போ நீங்கள் என்னன்றீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகின்ற இங்குள்ள பிற தெலுங்கர்கள் நிறைய பேர் அவர்களை நீங்கள் தமிழர்களாக ஏற்கிறீங்களா இல்லையா? இல்லை, அவங்க வந்து நாங்கள் தெலுங்கர் என்ற அடையாளத்தோட நாங்கள் நாம் தமிழ்ச்சியில் பயணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்கள நீங்கள் தமிழர்னு ஏற்கலையா? இல்லை, அவங்களே அவங்கள ஏற்றுக்கல தமிழர். இல்லை, அவங்க ஏற்கல. நீங்கள் அவங்களை தமிழர்கள்னு ஏற்கிறீங்களா இல்லையா? சார், அவங்களே அவங்கள தமிழர்னு ஏற்றுக்கிறாதப்ப அவங்க எப்படி தமிழர்னு ஏற்றுக்கிறோம்? சரி, இப்போ நான் என்னங்கன்னா, அவங்களே அவங்கள தமிழர் ஏற்காதவங்க தமிழ் தேசியத்தை பேசுகின்ற இங்கே சொந்த சுய சமூகத்தை வந்து வேற்று மொழி சார்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல் அமைப்புகளோட எப்படி பயணிக்கிறாங்க? இல்லை, அவங்க ஒரு புரிதல் வந்திருக்கலாம், தமிழ்நாட்டிற்கு தமிழ் தேசியம் தேவை, நம்ம வந்து நம்மளை இவங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லலாம், நம்மளுடைய உரிமைகளை பறிக்கல, நம்மளுடைய பிரதிநிதித்துவங்க எங்கேயுமே கேள்விக்குறியாகல, அப்படி இருக்கும்போது இங்கே பயணிக்கலாம்ங்கிற ஒரு புரிதலில் அவங்க பயணிக்கலாம். உங்ககிட்டயே நான் கேட்டேன், நீங்கள் இங்கே வந்து பிறப்பால் ஒரு தெலுங்கன் வந்து நாம தமிழர் கட்சி தலைமையில் பயணிக்கும் போது அவர்களை நீங்கள் தமிழர்கள்னு ஏற்கிறீங்களான்னு நான் கேட்டதுக்கு நீங்களே வந்து அது இல்லைன்றீங்க. அவங்க தெலுங்கர்களாகவே வரட்டுன்றீங்க. தெலுங்கர்களாகவே வரணும் போது எப்படி உங்கள் தமிழ் தேசியம் என்பது எல்லோருக்குமான தமிழ் தேசியம்? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பயணிக்கிறவங்களே தங்களை வந்து தெலுங்கர்களாகவே பேசிக்கிறாங்க, தெலுங்கராகவே தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அப்படி நீங்கள் அவங்க வந்து அப்படி வந்து தன்னை வந்து தெலுங்கர்களாகவோ கருதுறவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படிங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்க முடியும்? பயணிக்கிறாங்களே சார், பல பேர் பயணிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவங்களே தெலுங்கர்களாகவோ அவங்களே கருதும் போது நாம் தமிழர் கட்சி கோட்பாட்டில் எப்படி பயணிக்க முடியும்? நாம் தமிழர் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை, தமிழர்களுக்கான கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது, அதனால் நாங்கள் தெலுங்கர்கள் நாம் தமிழ்ச்சி ஆதரிக்கிறோம் சொல்லி நாம் தமிழ்ச்சி மேடைகளிலே பல பேர் பேசியிருக்காங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா வழக்கறிஞர் ஸ்ரீதர் இருக்காரு, கொள்கை பரப்பச்சல் கரிகாலன் இருக்காரு. இந்த வாக்கியங்களை அவங்க மேடையிலே பயன்படுத்தி. இதுக்கு தான் வந்தாங்க நான் முன்னே ஒரு முன்னுதாரணத்தை காட்டினேன். எப்படி வந்து பாஜகவில் சில இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ, பாட்டாளி மக்கள் கட்சியில சில தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலைவர்கள் இல்ல ஒரு புரிதலோட பயணப்படக்கூடாதுன்னு புரிதலோட பயன்படக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, புரிதல் என்பது தேவைங்க. புரிதல் என்பது தேவைன்னா நீங்க வந்து சுய அடையாளம் இழந்து பயணிப்பது எங்கேயுமே வந்து இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நீங்கள் வரவங்கள பூரா இந்த தமிழரன் என்ற ஒரு கோட்பாடோடு வரக்கூடியவர்கள் எல்லாரையும் நாங்கள் தமிழர்கள்னு ஏற்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி சொல்லுங்கள். நாளைக்கு பீகார்லேருந்து ஒருத்தங்க 10 ஆண்டுகளை வந்து வசிக்கிறான், நான் தமிழர்னு சொல்லி வரலாம், அவனை ஏற்கிறீங்களா? தமிழர்னு ஏற்கிறீங்களா? இல்லையே. அப்போ கோட்பாடு இல்லையே. இப்போ நாங்கள் வந்து இந்த மண்ணுடைய பூர்வக்குடிய மக்களுங்க. நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய வந்து தொழில் ரீதியாக இடம்பெயர்ந்தவனை வந்து நீங்கள் வந்து ஏற்கிறீங்களா இல்லையே தெரியல. ஆனால் இந்த மண்ணுடைய பூர்வக்குடி மக்கள்னு சொன்னால் பல நூறு ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழன் என்னைக்கு தமிழன் ஒரு இனம் தோன்றியதோ அன்னையிலிருந்து தெலுங்குன்ற ஒரு இனமும் இருக்க தானே செய்யுது இந்த தேசத்தில். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ நான் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கோ தமிழ் தேசியத்துக்கோ இங்குள்ள தெலுங்கர்கள் வந்து என்ன எதிரான கோட்பாட்டில் நிற்கிறாங்க? இல்லையே. என்னை வந்து நீங்கள் வந்து சகோதரத்துவமாக நீங்கள் வந்து கருதுறாக இருந்தால் எனக்கான தன்னுரிமை நான் கேட்கும்போது இதை நீங்கள் ஆதரிக்கணுமா இல்லையா? ஓகே சார், 2வது மொழியாக தெலுங்கை கேட்குறீங்க, அதற்கு பல எதிர்வினைகள், பல ஆதாரங்கள், பல தகவல்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. சரி, மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.